அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிற யாருக்கும் ஒன்றும் சரியாக ஒன்றுமே தெரியாதுங்க. பேசுகிற எனக்கு கூட சரியான முறையில் இன்னும் வாழ தெரியவில்லை. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட தான் அந்த ஞானத்தை கேட்கணும். நம்ம தேவ சித்தத்தின்படி கரெக்டாக யாரும் வாழ்கிறவங்க கிடையாது. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் அதிக வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. யாருக்கும் வாழ சரியாக தெரியவில்லை என்று சொல்லுகிறேன். வாழலைன்னு சொல்லலை, சரியாக வாழ தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஞானத்தோடும் அவர் தருகிற ஆலோசனையோடு நம்ம வாழ்கிற பொழுது தான் சரியான பாதையில் சரியான திசையில் நம்ம பிரயாணம் செய்ய முடியும் என்பதை அறிந்து இன்றைக்கு ஆண்டவரிடம் தேவ ஞானத்தை கேளுங்க. அவரே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிற 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துவே நமக்கு இன்னைக்கு ஞானமாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஞானத்தை நமக்குள்ளாக பெற்று அந்த தேவ ஞானத்தை நாம் பெற்றவர்களாக மாறும் பொழுது தேவ நீதி, பரிசுத்தம் எல்லாம், அவருடைய கிருபை எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அதோடு சேர்ந்து அதுவும் வேலை செய்ய ஆரம்பித்துரும்.